கடைக்கு போயிட்டு ஒரு 8 மேலே தான் சமைக்கவே வந்தேன். அரிசி கொஞ்சம் ஊறினா சாப்பாடு நல்லாயிருக்குன்றதுக்காக வந்ததுமே அரிசியை ஊற போட்டாச்சு. அப்புறம் பால் கொஞ்சம் காய வைக்க வேண்டியது இருந்துச்சு, அதையும் வச்சதுக்கப்புறமா புளியும் ஊற போட்டாச்சு. இன்றைக்கி புளி ரசமும் வைக்க போகிறேன், அதனால் முன்னாடியே ஊற போட்டு வச்சுட்டேன். பருப்பையும் குக்கரில் வேக வச்சாச்சு. அது வேகிறதுக்குள்ளே எல்லா காயும் கட் பண்ணால் சாம்பார் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நைட்டுக்கும் சேர்த்து சாப்பாடு கொடுக்கறதுனால சாப்பாடு நிறையவே வச்சுட்டேன். சின்ன தேசா பத்தாதுன்ட்டு பெரிய தேசாவில் தான் வச்சுருந்தேன். அதை வடிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே, என்னால் அதில் தூக்கி வடிக்கவே முடியல. அப்புறம் வெளியே கொஞ்சம் உயரமான இடத்துல வச்சு அப்படியே வடித்து விட்டாச்சு. இன்றைக்கி உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன். பொரியலுக்கு சுரக்காவும் பாசிப்பருப்பும் போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் ரசமும் புளி சாதமும் செஞ்சுருந்தேன். நான் புளி ரசம்னு வச்சா எப்போவுமே செஃப் தீனாஸ் கிச்சன் தான் பார்ப்பேன். ஒரு டைம் அவங்க வீடியோ பார்த்து செஞ்சது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ வரைக்கும் நான் அந்த வீடியோவை பார்த்து தான் செஞ்சிட்ருக்கேன். எல்லாமே ரெடியானதும் பேக் பண்ணி வச்சாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிட வரப்போ ஆம்லேட்லாம் போட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சது இருந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சாச்சு. இன்றைக்கெலாம் ரொம்பவே டயர்டாகிடுச்சு. கடைசியில் ஒரு காஃபி போட்டு குடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது.